ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபிட்னஸில் இருக்கிற எல்லாருக்குமே இன்ஸ்டாகிராமில் வந்து ராஜா பாருங்கிறது யாருன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவங்க விற்கிற யானை கோலம் வந்து ஸ்கேம்னு சொல்லி நாமளாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. இப்போ ராஜா பாலன் பண்ணுறது தப்பு அப்படின்னா பெரிய பெரிய ஃபிட்னஸ் பிராண்ட்ஸ் வந்து இந்த சப்ளிமெண்ட் எடுத்தால் இப்படி இருக்கிற உடம்பு இப்படி மாறிடுன்னு சொல்லி அவங்களும் ஆட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா எல்கானிட்டினுக்கு வந்து நிறைய பிராண்ட் வந்து ஆட் கொடுப்பாங்க. ஒரு ஃபேமஸான பிராண்டோட ஆட் பார்த்தீங்கன்னாலும் ஃபேட்டை மட்டும் குறைச்சி மசிலை பில்ட் பண்ணிடலாம்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுவும் 3 மடங்கு 4 மடங்கு வேகத்தை வந்து ஃபேட் லாஸ் பண்ணி மசில் பில்ட் பண்ணலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பாசிபிள்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ ராஜா பாலன் பண்ணுறது தப்பு அப்படின்னா இந்த மாதிரி பிராண்ட்ஸ் பண்ணுறதும் தப்பு தானே. இப்போ அதை எடுத்து ஃபேட் லாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதே மாதிரி ராஜா பாலனோட யானை கவலத்தை எடுத்து என்னாலையும் ஃபேட் லாஸ் பண்ண முடியும். ஏன்னா ஃபேட் லாஸ் எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியும். இதை வச்சு அதை வச்சு இல்லை, அது டயட் அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஈவன் நம்ம தூக்கம் கூட முக்கியம். அதில் அடுத்த சப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட்டின் எடுத்தால் மசில் பில்ட் பண்ணிடலாங்கிற மாதிரி நிறைய இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நம்பி நிறைய பேர் கிரியேட்டின் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. மசில் பில்டிங் வந்து நம்ம சாப்பிட்ற நிறைய மினரல்ஸ், ப்ரோட்டீன், ஸ்லீப்பு, காப்ஸ், நம்ம ஒர்க் அவுட் வால்யூம், நமக்கு ரெக்கவர் எப்படி இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ப்ரோட்டீன் கரெக்டாக கண்டிப்பாக இருக்காது, ப்ராப்பராக இருக்காது, ஸ்லீப் ப்ராப்பராக இருக்காது. ஒர்க் அவுட்டும் சும்மா பேருக்கு கடமைக்கு நம்ம தான் ஆடுவாங்க. எவ்வளோ வால்யூம் போட்டிருக்கோம், ரெக்கவர் எப்படி இருக்கு, எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் கிரியேட்டின் மட்டும் நெட்டில் ஏதோ ஒரு ஆடை பார்த்து வாங்கிட்டு இதை எடுத்தா நமக்கு உடம்பு இப்படி மாறியும் நினச்சிட்டு இருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா புதுசாக கிரியேட்டின் எடுக்கிறவங்க வந்து கிரியேட்டின் எடுத்து அடுத்த 5-10 நிமிஷத்துலேயே ரிசல்ட் கிடைச்சிருக்க மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட்டின் யூஸ் பண்ணுறவங்க நிறைய நான் பார்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க. குடிச்சு அன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணாங்க, கிரியேட்டின் எடுத்தது நல்லா ரிசல்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நார்மலாக கிரியேட்டின் ரிசல்ட் பார்க்கறதுக்கு ஒரு 1 மந்த் கிட்ட ஆகும் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கறதுக்கு. அது போக லாண்டு 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 நாள் தான் பம்ப் எப்போவுமே இருக்கு அப்படிம்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா கிரியேட்டின் எடுத்தா மசில் வந்து வாட்டர் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும், பம்ப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நெட்டில் பார்த்துட்டு கிரியேட்டின் எடுத்து 2 நாள் 3 நாளே சொல்லிடுவாங்க. பம்ப் எப்பவுமே நல்லா இன்னைக்கு கையில் நல்லா நரம்பு தெரியுதுங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. 3வது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஆயில். நார்மலாக ஃபிஷ் ஆயில் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயினை வந்து சரி பண்ணிடும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்ப வச்சுட்டாங்க. ஜிம்ல ஒரு பையனுக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் இருந்துச்சு, ஃபிஷ் ஆயில் வாங்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தான். இல்லை வாங்காதடா, கம்ப்ளீட்டாக அது சரியாகாது, ஒர்க் அவுட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் சாப்பாடு ஃபோக்கஸ் பண்ணுங்கிற மாதிரி சொன்னேன். அவன் கேட்கல, கண்டிப்பாக வாங்கிட்டாங்கன்னு சொன்னான். நானும் வாங்கி கொடுத்துட்டேன். டப்பா முடிஞ்சதுக்கப்புறம் அவன்கிட்ட நான் கேட்டேன், ஜாயிண்ட் பெயின் சரியாயிட்டா அப்படின்ட்டு. சரியாகலண்ணே அப்படின்னா. ஸோ ஃபிஷ் ஆயில் எடுத்தால் ஜாயிண்ட் பெயின் சரியாயிடும் ஸ்ட்ராங்காக நம்ப வச்சுருக்காங்க. அப்போ அதுவும் ஸ்கேம் தான். கிரியேட்டின் எடுத்தால் மசில் பில்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நம்ப வச்சிருக்காங்க, அதுவும் ஸ்கேம் தான். எல்கானிட்டின் எடுத்தால் ஃபேட்டை மட்டும் தனியாக கரைச்சலாம் நம்ப வச்சிருக்காங்க, அதுவும் ஸ்கேம் தான். ஸோ அவர் பண்ண ஸ்கேம்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ் பண்ணுறதும் ஸ்கேம் தான். ஸோ ஒரு விஷயத்த நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணும், உங்களோட இப்போ நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணணும் இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி நடக்கும், இதை எடுத்தால் அந்த சப்ளிமெண்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அது எந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறத தெரிஞ்சு எடுங்க. எதுவுமே தெரியாம சும்மா ஒரு பொம்மை படம் மாதிரி காமிச்சிட்டு இப்படி இருக்க உடம்பு இப்படி மாறிடும், இதை எடுத்தான்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை பார்த்து வாங்காதீங்க.